அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இத்தன நாள் எப்படி இருந்தீங்களோ, இனி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நீங்க நலமாகவும், வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன். தலைப்பு பார்த்திருப்பீங்க. துலாம் ராசிக்காரோட காலில் விழுந்தாலும் அவங்க காலி தான். ஏன்னா துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எதிரிகளை எப்பவும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க. அதுக்காக எதிரிக்கே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்ன்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னுடைய வாழ்க்கையா வாழக்கூடியவங்க. யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா, அவனுக்கு நான் திருப்பி பதிலடி கொடுக்க வேணாம். அவன் பண்ணதுல 1% கூட நான் பண்ண மாட்டேன். ஆனா அவனுக்கு நல்லது பண்ணி விட்டு போயிடுவேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஏன்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டே அவன் சாகணும். இதுதான் துலாமரை கொடுக்கக்கூடிய தண்டனையா இருக்கும். இவங்க தண்டிக்கிறதே ஒரு வித்தியாசமானவங்க. எல்லா விதங்கள்லயும் ரொம்ப நல்லவங்க. 10 மாசம் சுமந்து பெற்றிட தாயினுடைய அருமைய முழுசா தெரிஞ்சவங்க. வாழ்நாள் முழுக்கவே தாய்க்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்கக்கூடியவங்க. தாய் நாட்டை நேசிப்பாங்க. உடுத்தக்கூடிய உடையும் சரி, உள்ள இருக்கக்கூடிய மனசும் சரி, வெள்ளையா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாருக்குமே தீங்கு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்கள பத்தி பேசணும்னா, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிட்டே போலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மேன்மையானவங்க. நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு வரக்கூடிய புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? பயப்படவே வேணாம். முன்ன எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, அது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த 2025 உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுது. இந்த புத்தாண்டு பிறப்பே உங்களுக்கு அதிரடி மாற்றத்தை உண்டாக்கும். முடங்கி கிடந்த நீங்க முழு மூச்சோட பாடுபட்டு முன்னேறி நிப்பீங்க. அடிப்படை வசதிகள் பெருகும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். விஐபிகளுடைய உதவி கிடைக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் கூட விரைந்து முடியும். புதுசா நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்த தெளிவா செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பா வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கல்வியாளர்கள், அறிஞர்களுடைய நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்லாம் இப்ப பேசி தீர்த்துருவீங்க. கணவன் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ரொம்ப அந்யூன்யமா இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டுல விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச பெற்றோர்களுக்கு அழகான வாரிசு உருவாகும். பிள்ளைகளால சமூகத்துல மதிக்கப்படுவீங்க. தடைப்பட்ட கல்யாண பேச்சு இப்ப கூடி வரும். கோர்ட்டு கேஸ்ல அழைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி வங்கி கடன் கிடைக்கும். புதுசா வீடு கட்டி குடி புகுவீங்க. எதிர்காலத்துக்காக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உறவுக்காரனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குறிப்பா புதுசா வேலை கிடைக்கும். தாய் வழியில அனுகூலம் உண்டாகும். அரசு காரியங்கள் கடகடன் நடந்து முடியும். குறிப்பா வருடம் முழுவதுமே சந்தோஷம் வரும். ஒரே நேரத்துல 2, 3 வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியா இருப்பீங்க. குடும்பத்துல இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு கூட மறைந்து போகும். திடீர் பயணங்கள் வரும். அதனால அனுகூலமான பலன் தான் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள், விஐபிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும். குலதெய்வ கோயில புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும். உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் சீரா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ரத்த அழுத்தம், சளி தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்பாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நல்லா கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்க கூடாது. கர்ப்பிணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி முக்கியமான பத்திரங்கள்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு பலமுறை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மத்தவங்க கிட்ட எப்பவுமே அளவா பேசுங்க. அளவா பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு சிறக்கிறது மட்டும் இல்லாம தாம்பத்தியமே இணைக்கும். தடைப்பட்ட கல்யாணம் நல்ல விதத்துல முடியும். வராதுன்னு நீங்க கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி கொடுத்துட்டு போவாங்க. குறிப்பா நோய்கள் விலகும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் பிறக்கும். தெளிவா முடிவெடுப்பீங்க. குடும்பத்துல மத்தவங்க மீதுன சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் கூடி போகும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுடைய பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. உயர்கல்வி, உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும். குலதெய்வ கோயில்களுக்கு மறக்காம போயிட்டு வாங்க. இந்த வருஷத்துல எப்ப போனாலும் சரி, சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால தொழில் தொடங்கலாம் நல்ல முன்னேற்றத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அவங்கள விட பல மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்க போவீங்க. குறிப்பா கடைய விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா 2, 3 கடை வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையாட்களுடைய அனுசரணையால வியாபாரம் பெருகும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சேருவாங்க. கெமிக்கல், கமிஷன், வாகன உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் மறையும்.
பங்குதாரர்களும் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க. உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்மளுடைய வேலைய சீரும் சிறப்புமா செஞ்சு குடுத்தாலும், மேல் அதிகாரிங்க கிட்ட இருந்து அவ பெயர் மட்டும் மாறலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு, மேல் அதிகாரிங்களே உங்ககிட்ட அனுசரணை நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருங்க. அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. "இப்படி இல்லப்பா, இப்படி இருப்பா" அப்படிங்கிற மாதிரி. பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த அந்த பணி போர் அப்படிங்கிறது நீங்கும். நீங்க விரும்பிய இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும். முடங்கி போயிருந்த உங்க தொழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வேகம் பிடிக்கும். உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தியாயத்த இப்ப தொடங்க போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பொதுப்படையா சொல்லணும்னாக்க, பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அப்படிங்கிற ஊர்ல அருள்பாலிக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை சென்று வணங்கி வருவதனாலயும், துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்வதனாலயும், உங்க வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்க அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும். வாழ்க்கையே சீரும் சிறப்புமா மாத்தி கொடுப்பாரு இந்த வீர ஆஞ்சநேய பெருமான். இந்த வருஷத்துல எப்பயாவது ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியும். புரியுதுங்களா? இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை தொடர்ந்து, இதுவே உங்களுக்கு வந்து மனசுக்கு இப்ப நிறைவை குடுத்திருக்கும். அடடா! பரவால்ல. நமக்கு 2025 வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்திய குடுத்திருக்கும். இதுடன் சேர்த்து நட்சத்திர பலன்களையும் பார்த்துடலாம். சித்திரை நட்சத்திரம். ராஜயோகம் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. சமூகத்துல செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வலிமை அதிகரிக்கும். பணவரவு கிடைக்குது. நினைச்சதை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. வழக்குகள்ல சாதகமான நிலை இருக்குது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில உங்கள மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சாதகம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு தாராளமான ராஜயோக பலன்களை அள்ளி குடுக்குறாரு. முயற்சிகளை வெற்றியை உண்டாக்குறாரு. குறிப்பா யோகம், செல்வாக்க அதிகரிச்சு குடுக்குறாரு. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் தராரு. போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறாரு. வழக்குகள் வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நன்மைகள் அதிகரிக்க போகுது. போராட்டமான நிலையிலிருந்து இப்ப விடுபட போறீங்க. இவங்களை தொடர்ந்து ராகும் கேது என்ன பண்றாங்க? சனி பகவானே சாதகமா? நாங்க மட்டும் என்ன? நாங்களும் அள்ளி அள்ளி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பத்துல இந்த தேவையற்ற பிரச்சனைகள சரி செஞ்சு குடுக்குறாங்க. குடும்பத்துல இருந்த நிம்மதியற்ற நிலையை, நிம்மதியான நிலைய மாத்தி குடுக்குறாங்க. புதிய நட்புகளால உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகள் எல்லாமே இப்ப வெற்றியில மாறுறது மட்டும் இல்ல, நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்கு. பணம் அப்படிங்கிறது பண வரவுல இருந்த தடைகள் விலகுறது மட்டும் இல்லாம, பல வழிகள்ல பணம் வந்து சேரும். செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறுங்க. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறாரு இவரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்குறாரு. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறாரு. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயரும். புதிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். குறிப்பா இந்த வருஷம் முழுக்கவே குரு பகவான் தான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்க வாழ்க்கையை வளமா மாத்துறாரு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையின் நிலையை உயர்த்துறாரு. எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாரு. வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாட்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, அதாவது ஒருத்தர் கீழ வேலை செய்றீங்க அப்படின்னாவே, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் விலக போகுது. ஆரோக்கியம் சீராகுது. சட்ட சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறுது. இவர்களை தொடர்ந்து பொது பலன்கள் அப்படின்னாக்க நினைச்சதை சாதிக்க முடியும். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. தொழில், உங்களுடைய வேலை, எல்லா விதங்களையும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். செயல்பாடுகள்ல விவேகம் இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துல சரி, தைரியமா செயல்பட்டு உங்களுடைய வருமானத்தை அதிகரிச்சுப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சொத்து சேர்க்கை உண்டாகும். அடுத்து தொழிலை பொறுத்தவரைக்கும், தொழில நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க. போட்டியாளர்கள் விலகி போவாங்க. புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும். அரசு வழியில இருந்த தடைகள் விலகும். புதிய தொழிற்சாலை, தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு வேலை செய்றீங்க. பணியில இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு ஆதரவா தான் நிப்பாங்க. தனியார் துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். முதலாளிகள் உங்கள வந்து பாராட்டுவாங்க. உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படுங்க. அடுத்து பெண்கள பொறுத்திருக்கும். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். குடும்பத்துல செல்வாக்கு உயரும். பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது அவருக்கு பெரிய உதவியா இருக்கும். குடும்பத்தை வழிநடத்தும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள புதுசா சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை அதிகரிக்கும். அவருடைய கல்வி, வேலை, திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள முன்னேற்றத்தை அடைவீங்க. மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாம போவாங்க. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும். படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உங்களுடைய டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவதனால கூடுதல் நன்மைகளும் கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். பரம்பரை நோய், தொற்று நோய் இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து கூட இப்ப வெளிவர போறீங்க. நவீன சிகிச்சைகள்னால எல்லா விதத்திலயும் உடல்நிலை சீராகுது.
நடைப்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க தொடர்ந்து செய்வதனால நோய் நிலை மாறுங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்திருக்கும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. பெரியவங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டுனால உடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும். எதிர்பாராத வரவுகளால உடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். துணிந்து செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க. உடைய வசதிகள், வாய்ப்புகள் பெருகப் போகுது. வீடு கட்டி குடிபுகுவீங்க. குடும்பத்திலேயே தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ரொம்ப அனுசரணையா இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்கள பற்றியும் பரிகாரம். ராமேஸ்வரத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை தரிசித்து வர நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். நெருக்கடிகள் இல்லாத ஒரு ஆண்டு. சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய ஆண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகுது. பொருளாதார நிலை சீராகுது. வியாபாரத்துல இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை கூட இந்த காலத்துல அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருது. ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே பல்வேறு விதமான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாத்து நிக்கிறாரு. பிள்ளைகளால பெருமையை உண்டாக்குறாரு. பூர்வீக சொத்துக்களை உங்க கை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. சனி பகவானை தவிர ராகுகேதுவனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே எதிர்ப்புகள் விலகும். முயற்சிகள் வெற்றியாக மாறும். பொருளாதார நிலை உயருது. வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க. வழக்குகள் வெற்றியாக மாறும். உடல்நிலை சீராகும். உடைய சங்கடங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கிறாரு. வியாபாரம், தொழில லாபம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகள் நீங்க எதிர்பார்த்த பதவிகளை அடைய முடியும். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். புதுசு சொத்து சேர்க்கை உண்டாகுது. இவர்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு இந்த ஆண்டு முழுவதுமே சங்கடங்கள் எல்லாமே விலகுது. செல்வாக்கு உயருது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வருமானத்துல இருந்து தடைகள் விலகும். வரவு அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சமூகத்துல அந்தஸ்து அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குறிப்பா நெருக்கடிகள்ல இருந்து வெளிவருவீங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி. எதிர்பார்த்த வரவு இருக்கும். அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குது. இவரால புதிய முயற்சிகளை பலித்தமாக்கி கொடுக்கிறாரு. வழக்குல சிக்கி தவிச்ச உங்களை விடுதலை பண்றாரு. பணியில இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிரிகளுடைய தொல்லைகள் விலகி ஓடும். அவங்களே உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. ஆரோக்கியம் சீராகுது. செல்வாக்கு உயருது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகுதியான வேலை அமையுது. பணியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் வந்து யோகமான காலமா இருக்குது சூரியபகவானோட சஞ்சாரத்தினால. பொதுப்படியா சொல்லுனாக்க உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே பிரச்சனைகள் இருந்து தீர்வு உண்டாகும். பிள்ளைகள் வழியில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே தீரப்போகுது. எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது. உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிற போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 1க்கு 2 முறை யோசிக்கிறது, அது சம்பந்தம் பெரியவங்க கிட்ட ஆலோசனை பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கோங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகுது. புதிய பொறுப்புகள் தேடி வரும். பதவிகள் வந்து சேரும். வருமானம் உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஆக மொத்தத்துல உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அதிகமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா, பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் ஆட்சியில இருக்கிறதுனால தொழில், வியாபாரம் சிறப்படையும். சினிமா, சின்னத்திரை, நவீன சாதனங்கள், டிராவல்ஸ், கம்ப்யூட்டர், கம்யூனிகேஷன், கமிஷன் ஏஜென்சி, குடிநீர், ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அடுத்து பணியாட்களை பொறுத்திருக்கும். கீழே வேலை பாக்குறீங்களா? உழைப்புகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற செல்வாக்கு உயரும். மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட கடுமையா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டீங்க இல்லையா? இனி அவங்களே உங்களை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஆலோசனைக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா நினைச்சு சாதிப்பீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். தனியார் நிறுவனத்துல இருக்கும் கூட நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கூட கிடைக்குங்க. அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும். சுய தொழில் செய்றவங்களுக்கு லாபம் உண்டு. வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். பொன் பொருள் சேரும். வாழ்க்கை துணை கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். குறிப்பா உங்களுடைய செல்வாக்கு எல்லா விதங்களையும் உயர்ந்து நிக்குதுங்க. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும். இந்த காலகட்டத்துல படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். டீச்சர்ஸுடைய ஆலோசனையான தேர்வுகள்ல அதிகமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வேலை பளுவின் காரணமா கொஞ்சம் உடல்ல வந்துட்டு சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து நீங்கிடும். அல்சர், ரத்த கொதிப்பு இந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து நீங்க பாதுகாத்துன்னு நினைச்சுனாக்க அதிகமா வந்துட்டு யோகா பண்றது, உடற்பயிற்சி பண்றது, சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தான் தேவை. அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும். எதிர்பார்த்த வரவால குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மறையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்படுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வீட்டுக்கு குடி போகுவீங்க. உறவுக்காரங்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சுப நிகழ்ச்சி நடக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்துல பொறுப்பை உணர்ந்து நீங்க செயல்படுவதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம். சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிபுகும். அடுத்து விசாகம் நட்சத்திரம். விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் யோகமான காலம். எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்துல சங்கடங்கள் விலகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்.
சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. புதுசா வீடு வாங்குவீங்க. திருமண வயதில இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வருமானம் பல வழிகள்ல வந்து அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்க விருப்பங்கள் நிறைவேறும். உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் மறையும். குடும்பத்தில இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அடைவீங்க. ஃபர்ஸ்ட்டு சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருஷத்துல முழுக்க எப்படி இருக்குன்னா, உங்கள வந்து சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து நிக்கிறாரு. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாத்துறாரு. யோக பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. பண வரவுல இருந்த தடைகளை மாற்றி அமைக்கிறாரு. முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. குறிப்பா தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்களை மாத்தி கொடுக்கிறாரு. ஆசைகள் காரணமா அலைச்சல்களை சந்திச்ச நீங்க, இப்ப ஆசைகள் எல்லாமே நீங்க அழையாமலே நிறைவேறும். எல்லா விஷயங்கள்லயும் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய அனுசரணை அப்படிங்கிறது உங்களுடைய பாதையை இன்னும் தெளிவாக்கும். பிள்ளையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். இவரை தொடர்ந்து ராகுகேதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிற வருஷம் முழுக்கவே வெற்றிகளை அதிகமா குடுக்குறாங்க. நன்மைகளை அதிகமா குடுக்குறாங்க. வழக்குகள் உங்களுக்கு வெற்றி உண்டு. உடல்நல குறைவு மாறுது. எதிர்ப்புகள் விலகி போகுது. தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி குடுக்குறாங்க. பட்டம், பதவி, செல்வாக்கு எல்லாத்தையுமே அதிகரிச்சு குடுக்குறாங்க. பணத்த பல வழிகள்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. செல்வாக்கு உயரும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். இவர்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இவரால வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. புதுசா வீடு வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. பல நாள் கனவுகள் நனவாகும். பொன் பொருள் சேரும். பணியாற்றல் ஒருத்தர் கீழ வேலை செய்றீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்ததற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பா நினைத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை அமையும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண யுகத்தை குடுக்குறாங்க. பண வரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குருவுடைய சஞ்சாரம். அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு இந்த வருஷம் முழுக்கவே வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. குடும்பம், தொழில இருந்த சங்கடங்கள் விலகி போகுது. செல்வாக்கு உயருது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. எதிர்ப்புகள் நீங்கி வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா ஆகும். பொருளாதார நிலை உயரும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலமாக சூரிய பகவானோட சஞ்சாரம் மாத்தி கொடுக்குது. பொது பலன்னு பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் முழுக்க நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம். வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். சங்கடங்கள்ல இருந்து விடுவித்து தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமான பலனை அடைய போறீங்க. பொன், பொருள், பூமி, வாகன சேர்க்கை இந்த மாதிரி எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்து தொழிலை பொறுத்திருக்கும். தொழில இருந்த போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. வருமானம் தரக்கூடிய தொழில இப்ப செய்ய போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்கும். உங்களுடைய செல்வாக்கு தொழில் ரீதியா உயருதுங்க. அடுத்த பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உழைப்பு அதிகரிக்கும். அதற்கு தகுந்த மாதிரியான செல்வாக்கு உயரும். சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனத்துல வேலை செய்றவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சிலர் வந்து புதிய நிர்வாக பொறுப்புகள் தேடி வரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சுயதொழில் செய்றவங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா லாபம் அதிகமாகும். குடும்பத்துல இந்த குழப்பங்கள் விலகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சேமிப்பு அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டு. புதுசு சொத்து சேர்க்கை உண்டு. செல்வாக்கு உயருதுங்க. கல்வியை பொறுத்திருக்கும். படிப்புல இருந்த தடைகள் நீங்குது. மற்ற விஷயத்துல கவனம் செலுத்தாம டீச்சர் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க பொது தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றி கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோயினால சங்கடப்பட்ட நிலை மாறுது. பரிபூர்ணமா குணமாக்கிடுவீங்க. பரம்பரை நோயாவே இருந்தாலும் அது கட்டுக்குள்ள வரும். இருந்தாலும் கரெக்டா வந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம் இந்த மாதிரியான முயற்சிகள்ல நல்ல முடிவு கிடைக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன் பொருள் சேரும். பாதியில நின்ன வீடு கூட இப்ப கட்டி முடிச்சு குடி புகுவீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆலங்குடியில வீற்றிருக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா வாழ்க்கை வளமாக மாறும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த துலாம் ராசிக்காரருடைய பொது பலன், நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்பவே நமக்கு நிறைவா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு துலாம் ராசிகளுக்கு 2025 அப்படிங்கிறது ரொம்ப அமோகமான ஆண்டா பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. எல்லா விதங்கள்லயும் கவனமா இருங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால இத்தனை நாள் நீங்க பட்ட துன்பங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்கு யோகமான ஆண்டா வரக்கூடிய 2025 பிறக்க போகுது. கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. மத்தபடி இந்த கரிசனம் காட்டுறது, போன வருஷத்துல என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ அதெல்லாம் வந்து இந்த மாசமே வந்துட்டு உட்கார்ந்து எதை மாத்திக்கணுங்கிறத ஒரு பிளான் போட்டுக்கோங்க. எல்லா விதங்களிலும் நன்மைகள் தொடரும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும்
இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளம்.